Very happy morning to all. Am I audible? நான் பேசுறது கேக்குதாப்பா? செக் பண்ணுங்க. Yes, sir. Okay. Everyone had your breakfast? சாப்பிட்டீங்களா எல்லாம்? Had your breakfast? Yes, sir. Fine. So I think in last class we are solving with some numerical, right, on Atterberg limit. இப்போ அதை கண்டினியூ பண்ணிட்டு நம்ம எஃபெக்டிவ் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரியா? ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்கு. That is again a conceptual problem. We'll solve that. We have covered almost all the model. சரியா? நீங்க again, if you want to clear TRB, you should be in position to solve each and every gate and EAC question. சரியா? அது வந்து தரவா நீங்க வந்து பை ஹார்ட் பண்ணி படிக்க கூடாது. கான்செப்ட்ஸ்ல சால்வ் பண்ண முடிஞ்சதுன்னா you can clear TRB. That is the logic. ஸோ நீங்க எல்லாத்தையும் சால்வ் பண்ணிருங்க. அட்டர்பர்க் லிமிட் வரைக்கும் என்ன பண்ணுங்க, அதுல இருக்க வரைக்கும் எல்லாத்தையுமே என்ன பண்ணிருங்க, மேனுவலா சால்வ் பண்ணிருங்க. சரியா? அப்ப கொஸ்டின் போஸ்ட் பண்ணவா? Shall I post the question? Display பண்ணவா இல்ல எழுதிடவா? I will display, try to display the question. Okay. மேக்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? எல்லாம் ஆல்ரெடி கம்ப்ளீட் த மேக்ஸ். பெண்டிங் இருக்கா? பூபதி முடிச்சிட்டீங்களா மேக்ஸ்லாம்? Yes, sir. ஓகே ஓகே. சரி, ஒரு நாளைக்கு 3 சப்ஜெக்டாவது படிங்க. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு இப்போ நான் சாயில் எடுக்கிறேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணும், ஆர்சிசி சாய் ஸ்ட்ரக்சர், அது மாதிரி ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் யூ ஷுட் ஸ்டடி 3 subjects per day. Okay, plus math. So that is how this works. I'll pose the question. இப்போ நடத்தின வரைக்கும் எல்லாம் முடிச்சிட்டிங்களா? பிரியதர்ஷினி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? பிரியதர்ஷினி, பூபதி அண்ட் எல்லா கொஸ்டினும் சால்வ் பண்ணிட்டீங்களா? இஎஸ்சி கொஸ்டின், கேட் கொஸ்டின், சால்வ் எவ்ரி திங்? எல்லாம் பண்ணலாம். Great enough மட்டும் தான் போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ப்ளீஸ் சால்வ் எவ்ரி திங். ஓகே, ஸோ டோன்ட் டிலே. சரியா? ஸோ இது டிலே பண்ணாதீங்க. ஸோ இது வரைக்கும் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரல, பட் we should be in position to what, be ready. Okay, better I'll write. Take down this. No, that is inappropriate. So இந்த கொஸ்டின் மட்டும் எழுதிக்கோங்க, மற்றது போஸ்ட் பண்றேன். Please take down. It's a very good question. It's application oriented question. சரியா? So இது வந்து this comes under application oriented question. Take down. சரியா வரல, I'll write it. மற்ற கொஸ்டின் போஸ்ட் பண்றேன். Please take down and try this. இங்க என்ன, can you understand? So the number of low 8 corresponding or order content என்ன? Please respond. Can you understand what is this? So இது வந்து corresponding coordinate. 30 க்கு 37%, 45 க்கு 35%. புரியுதா அது என்னன்னு? This is a coordinate. Okay. So similarly for soil B. Okay. Similarly for soil B. Soil B க்கு plastic limit is given by 30. Similarly, the coordinates are number of those versus water content. Number of those வந்து பார்த்தீங்கன்னா 8. Sorry. 5, 65, 15, 61, 30, 59, then 40, 58%. First data எல்லாம் காப்பி பண்ணிக்கிறீங்களா? Respond. Yes, sir. Yes, sir. Friends, have you copied? Respond. எல்லாம் காப்பி பண்ணிட்டீங்களா? Yes, sir. Now take down the question part. Okay. We need to find the, take down, determine liquid limit
flow index, toughness index, flow index, toughness index, plasticity index, activity number. அந்த டேட்டா எல்லாமே எழுதிட்டீங்களா எல்லாரும்? Respond. The data. Noted, sir. Activity number. If fraction of clay is equal to 22% and 25%. ஏன் ரெண்டு fraction of clay கொடுத்திருக்காங்க சொல்லுங்க? Soil A and Soil soil A, B. soil B. soil B, soil A, soil B. A க்கு வந்து 22% clay இருக்கு, B க்கு வந்து 25% clay இருக்கு. அதே மாதிரி you need to find the liquidity index. Liquidity index if natural water content is natural water content is 20% and 25%. Again, இது soil A, இது soil B. Okay, please try this. Try பண்றீங்களா நீங்க? பண்றேன் சார். Yeah. பண்றேன் சார். சார் இது ஓவரால் எப்படி சார் லிக்விட் ஃபைண்ட் பண்றது? ஆவரேஜ் சார். என்னம்மா? இப்போ பிளாஸ்டிக் லிமிட் அவங்களே क्वेश्चनல கொடுத்துட்டாங்க சார். லிக்விட் லிமிட் எப்படி சார் ஃபைண்ட் பண்றது? சாயில் ஏக்கு soil lake liquid limit. அதுக்கு தான் இது கொடுத்திருக்கனே. Liquid limit. அது just recollect the concept of flow index. Flow index experiment recollect பண்ணுங்க. இல்ல நான் சால்வ் பண்றேன். I'll say the solution or you are going to solve. If I say that will be the answer. அதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். நீங்க போட்டுங்க சார். சார் லிக்விட் லிமிட் மட்டும் சொல்லி Corresponding to number of blows 25 என்ன வாட்டர் கண்டென்ட் இருக்கோ அதுதான் வந்து liquid limit. கரெக்ட்டா? ஆமா ஆமா சார். நான் இது எப்படி சார் அதை எடுத்துக்கிறது? இன்டர்போலேட் பண்ணி எடுக்கணும். இன்டர்போலேஷன் தெரியல 20 30க்கு நடுவுல தான இருக்கும். அப்ப அது நடுவுல இருக்க வாட்டர் கண்டென்ட் கண்டுபிடிக்கணும். You should do the linear interpolation. ஓகே ஓகே சார். ஓகே சார். Yeah. சார் சாயில் வீக் எப்படி சார் எடுக்கிறது? 15 and 30 இருக்கு, நடுவுல வேல்யூ எதுவும் இல்ல. வீக் எப்படி இருக்கு? சாயில் பீக் சார், சாயில் பீக் வந்து ஆக்சுவலா 15 30 இருக்கு. அடுத்து 15 30 தான் இருக்கு. இப்ப அதுக்குள்ள தான 25 இருக்கு. அது என்ன நம்பர் இருக்குன்னு நம்ம கணக்கு இல்ல. லீனியர் இன்டர்பிரேஷன் வந்து அப்பர் லிமிட் லோவர் லிமிட் குள்ள பண்ணலாம். ஓகேவா? 25 க்ளோசரா தான் இருக்கணும். there is no hot thumb rule. lower limit upper limit ரெண்டுக்குமே இன்டர்போலேஷன் பண்ணலாமா சார்? why you are doing, you need the value for 25. 25ன்றது எதுக்குள்ள இருக்கும்? 15 க்கு 30 குள்ள இருக்கு. அதுக்குள்ள தான் இன்டர்போலேஷன் பண்ணனும். ஓகேவா? ஓகே சார். do the interpolation between 15 and 30. okay, answer avudappa? What is the answer? okay, listen here. liquid limit கண்டுபிடிச்சீங்களா? I will find the liquid limit. சார் சாயில் ஏக்கு 30 வருது சார். soil lake 30%. 30ல வராது. listen here. this soil A சரியா? so soil A க்கு இப்ப number of blows வந்து 20 30. இது கரஸ்பாண்டிங் வாட்டர் கண்டென்ட் என்னப்பா சொல்லுங்க? 20 கரஸ்பாண்டிங் இருக்க வாட்டர் கண்டென்ட் என்ன? 39 சார். 39. 30 கரஸ்பாண்டிங் இருக்க வாட்டர் கண்டென்ட் என்னப்பா? 37. சோ இப்போ 25ன்றது இதுக்கு நடுவுல வரும். ஓகேவா? சோ அப்ப வாட்டர் கண்டென்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுது. கரெக்ட்டா? டிக்ரீசிங் ட்ரெண்ட். ரைட்? ரெஸ்பாண்ட். என்னப்பா ஆகுது?
நம்பர் ஆஃப் ப்ளோஸ் இன்க்ரீஸ் ஆக வாட்டர் கண்டென்ட் என்ன ஆகுது இங்க? வாட் இஸ் ஹேப்பனிங்? ஜஸ்ட் ஆன்சர் மீ. டிக்ரீசிங். ஃபர்ஸ்ட் அதை நீங்க பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுதா இல்ல டிக்ரீஸ் ஆகுதான்னு தெரிஞ்சாதான் நீங்க இன்டர்போலேஷன் கரெக்டா பண்ண முடியும். சரியா? அப்ப இங்க டிக்ரீஸ் ஆகுது. ஸோ வாட்டர் கண்டென்ட் இஸ் ஈக்குவல் டு 39 மைனஸ். ஏன் மைனஸ் போடுறேன் சொல்லுங்க? ஏன் மைனஸ் போடுறேன்? why am using minus sign here? டிக்ரீசிங் சார். டிக்ரீஸ் ஆகுது. இதே ஒருவேளை 39க்கு அப்புறம் 43 இருந்தது அப்படின்னா என்ன பண்ணணும்? Plus minus. So what is the rate of change? The rate of change is 7 minus 30. 37 minus 30. That should decrease, right? This will add up the value. Yes, sir. 39 minus 37 divided by, what is the difference between 30 and 20? 30 minus 20 into, see, நமக்கு வந்து இங்க 20 இருக்கு கரெக்டா? இது வந்து எதுக்கான வேல்யூ? 20க்கான வேல்யூ, ரைட்? ரெஸ்பாண்ட் சொல்லுங்கப்பா. இந்த வாட்டர் கண்டென்ட் எதுக்கான வேல்யூ? 20, but I need for 25. So 25 minus 20. ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த வேல்யூ மட்டும் எவ்வளவு வருதுன்னு சொல்லுங்க. இந்த ஃபிராக்ஷன் மட்டும் 39 minus 37 by 10 into 5. ஸோ அப்போ நான் எவ்வளோ வரும்? 2 by 10 into 5. அப்போ 2 இப்படி வராது. சேஞ்ச் திஸ் வேல்யூ ஒன். இப்படி பாருங்க, சேஞ்ச் திஸ் வேல்யூ 30 minus 20 by லீனியர் இன்டர்போலேஷன் வச்சு கால்சியம் வச்சு டைரக்டா போடலாம். பட் தட் இஸ் நாட் ரெக்வயர்ட். நம்ம மேனுவலாகவும் போடலாம். இப்படி மாற்றி பாருங்க. 30 minus 20 by 39 minus 37. அதாவது இப்படி மாத்தினா என்ன ஆகும்? What is the change? Once again, first I will confirm. Wait. This is how we should calculate 10 by 2. Sir, 38 தானே சார் வாட்டர் கண்டென்ட்? 38% தானே சார்? Water content should be once again, liquid limit should be 30. So if we solve like this, we won't get the answer again. So that is the only possible way. Correct da? Is wrong. Okay. So what is the value? பண்ணதே கரெக்ட் தான் சார். 38 தானே சார்? Yeah. So minus என்ன பண்ணும்? What is the change? Change பாருங்க. 39 minus 37. So this is the overall change, correct? By 30 minus 20. Find the difference. இங்க என்ன பண்றேன்? dy by dx கண்டுபிடிக்கிறேன். புரியுதா? Rate of change கண்டுபிடிக்கிறேன். இதுல upper limit என்ன? 39. இதுல lower limit என்ன? 37. இதுல upper limit என்ன? 30. Lower limit என்ன? 20. So இத பண்ணிட்டு into நமக்கு வாட்டர் கண்டென்ட் என்ன நம்பர் ஆஃப் ப்ளோஸ் வேணும்? என்ன நம்பர் ஆஃப் ப்ளோஸ் வேணும்? 25. ஆனா நம்ம இனிஷியலா எடுத்த வேல்யூ என்ன? 39. 20. 39ன்றது corresponds to which number of blow? Yes sir. 20. ஆனா நமக்கு எதுக்கு வேணும்? 25க்கு வேணும். அப்ப என்ன பண்ணுவோம்? into 25 minus 20. Why? Because this is for 1 unit. புரியுதா? இந்த வேல்யூ இருக்குல்ல, இந்த வேல்யூ வந்து ஒரு யூனிட்க்கு. அப்ப 5 யூனிட் வேணும்னா என்ன பண்ணுவோம்? into 5. Are you getting the concept? Response. Yes sir. Yes So sir. 39 minus 2 by 10 into 5. இதை கேன்சல் பண்ணீங்கன்னா you will get approximately 38%. புரிஞ்சுதா? So this is liquid limit. பூபதி புரிஞ்சுதாப்பா? எஸ் சார். எஸ் சார். காப்பி பண்ணுமா நீங்க? ஓகே, அப்புறம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சாயில் பிக்கு நீங்க தான் சொல்ல போறீங்க. சாயில் பிக்கு லோவர் வாட்டர் கண்டென்ட் என்னப்பா? 15. நம்பர் ஆஃப் ப்ளோஸ், அப்பர் நம்பர் ஆஃப் ப்ளோஸ் என்ன? 30. வாட்டர் கண்டென்ட் என்ன? 61%. இந்த வாட்டர் கண்டென்ட் என்ன? 59%. அப்ப சொல்லுங்க, நீங்க தான் சொல்ல போறீங்க. எப்படி நம்ம லிக்விட் லிமிட் கண்டுபிடிக்கிறது? 61 sir. minus
61 minus 59. Very good. 61 minus 61 59 divided by 30 minus 15. 30 minus 30 minus 15 into good. into 25 minus 15. 25 minus Very good. 25 minus 15 15. is equal to 61 minus 2 by 15 into 10, right? Response. So if we cancel this, so 2s are 5 3s are, so 61 minus 4 by 3, right? So 61 minus 1.333, that is equal to என்ன வரும் சொல்லுங்க? 59.67. 59.67%. Is it clear? So this is how we do the linear interpolation. So upper liquid limit for soil A எவ்வளோ? For soil A, the liquid limit is 38%. For soil B, சார் சார் இங்க நான் 25 போட்டுருக்கோம்ல சார், நான் 25 எப்படி சார் எடுத்தீங்க? எங்க இருந்து வந்துச்சு? எங்க இருந்துலாம் எடுக்கலாமா? நமக்கு வந்து 25க்கு தான் வேல்யூ வேணும். சார் ஆனா அங்க 3 What happened? சார் சாயில் பிக்கு தானே சார் நம்ம போடுறோம். சாயில் பிக்கு சரி. நம்ம Okay. Number of blows corresponding to 25. Okay. Whatever the water content, that is the liquid limit. ஓகே சார். படிக்கல அப்ப அதெல்லாம் படிக்கல, மறந்து போயிட்டீங்க. ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா தான். ஓகே ஃப்ளோ இண்டெக்ஸ்லாம் படிக்கல அப்ப. ஃப்ளோ இண்டெக்ஸ், லிக்விட் லிமிட் டெஸ்ட்லாம் மறந்து போச்சு. மறந்துச்சு சார். ப்ளீஸ் டோன்ட் கம் ஃபார் திஸ். ஓகே, அதுதான் நான் சொல்றேன். ஏதாவது ஒரு டைம் இருந்ததுன்னா இதுவே ரிவிஷன் பண்ணுங்க. எவ்ரி do you know why the students are lagging in their result? Not because of studying. புதுசா நிறைய விஷயங்கள் படிக்கலாம், அது பாயிண்ட் இல்ல. பட் வந்து தெரிஞ்ச விஷயத்தை தான் தப்பு பண்ணுவாங்க. அதுக்கு வந்து நீங்க ரிவிஷன் பண்ணணும். சரியா? ஃபைன், லீவ் தட். நோ சாயில் பி, வாட் இஸ் த லிக்விட் லிமிட்? 59.67%. மீதி எல்லாமே நீங்களே போடலாம்னு நினைக்கிறேன். போட்டு சொல்றீங்களா சார்? சால்வ் பண்றோம் சார். சீக்கிரம் சொல்லுங்க. மேக் இட் ஃபாஸ்டர். சார் இந்த ஃப்ளோ இண்டெக்ஸ்ல W1 W2 னா எதை எடுத்துக்கணும் சார்? இனிஷியலும் ஃபைனலா இல்ல anything any two எடுத்துக்கலாம். லாஸ்ட் ஃபைனல் கூட போடலாம், போட்டு பாருங்க. அதுக்கு என்ன ஃபார்முலா? ஃப்ளோ இண்டெக்ஸ். அதுக்கு மட்டும் கால்சி யூஸ் பண்ணிக்கோங்க. IF W1 minus W2 by log n2 by n1. அது ஸ்லோப் தானப்பா. ஏதாவது ரெண்டு வேல்யூ எடுத்துக்கலாம்ப்பா. சரியா? நீங்க லாஸ்ட் கரெக்ட் கூட எடுத்துக்கலாம். ஸ்லோப் ஆஃப் கிராஃப் தானே அது. So can take any value. Okay, try பண்ணுங்க. flow index for A. சொல்லுங்கம்மா. Flow index for A 11.37 sir. Good. 37. Yeah. Please solve everything. எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு சொல்லுங்க. கரெக்ட் தான்? Yeah. Yes sir. சார் ஃப்ளோ இண்டெக்ஸ் வேல்யூ 0.23 சார். என்னப்பா சொல்லுங்க. ஃப்ளோ இண்டெக்ஸ் வேல்யூ ஃப்ளோ இண்டெக்ஸ் 0.23 வருது. 0.23 இல்ல 11.35 and 6.64. லாக்லாம் கரெக்ட்டா எடுத்தீங்களா? செக் பண்றேன் சார். இதுதானயா? ஃப்ளோ இண்டெக்ஸ் போட்டிங்களா அப்பெல்லாம்? Everyone solved flow index? Soil B க்கு 10.665 sir. No. It will solve. Sir, soil B flow index 6.64 sir. Good. 6.64. Very good. That is correct. So what is IF? IF is W1 minus W2 by log 10 of N1 by N2. Soil A. So W1 W2 எது sir, எடுத்தீங்க? N2 by N1 வருமா இல்ல N1 by N2 ஆ sir? Good. Very good. Log 10 of N2 by sir. N1. Correct. சரியா? நீங்க என்னென்ன வாட்டர் கண்டென்ட் எடுத்தீங்க? சார் நாம எடுத்து வச்சுட்டோம் சார் 39 40 அது எடுத்துட்டோம் 30 9 minus 40.
Sir, 20 39, sir. 39 minus 37. எதுனாலும் ஓகே. ஓகே. Okay. 39 Minus minus 37 divided by 39 minus minus 37 divided by by log of log 10 of 30 by 20. log 10 of 30 by 30 by 20. 20. So what is the value? 11.37, sir. 11.27. 37. Then what is the value? Tell me Sir, the value. 11.37, sir. 11.37. 37. Correct? Sir. 11.37, right? Yes, sir. அடுத்து சொல்லுங்க, சாயில் வீக் சொல்லுங்க. Sir, doubt கேக்குறாங்க sir. What is the doubt? Sir, இந்த W1 W2 வேல்யூ எது வேணா எடுத்துக்கலாம்ல சார். லாஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்தாலும் நமக்கு சிமிலர் ஆன்சர் தான் வரணும் சார். ஸ்லோப் தானே அது. எஸ். பட் 45 35 இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வேல்யூ எடுத்தா 13.33 வருதுங்க சார். Is it so? Yes sir. Okay, I'll check that. நான் செக் பண்றேன். ஓகேவா? For now take down this. We'll review that again. சரியா? Okay sir. Okay sir. Time is running. Next, what is IF? Equal to Minus W2 by log 10 of N2 by N1. That is equal to, same is the value? இதுக்கு sir 61 minus 59. 59 divided by log of 30 by 15. 61 minus 59 by Log of 13 divided by 15. 30 by 15. What is the answer? 6.64%. 6.64%. 64%. This is for soil A, for soil B. So calculate the plasticity index, toughness index, அது for A க்கு வந்து liquidity index. 13%, B க்கு வந்து 29.6%. And activity number. Sir, toughness index வந்து first A க்கு வந்து 1.14 sir. B க்கு வந்து 4.457 sir. கரெக்டா sir? Sir, For A, what is the value? toughness index sir. For A க்கு வந்து 1.14. B க்கு வந்து 4.457. Correct தான். Liquidity index sir for A க்கு minus 0.38 sir. For B க்கு வந்து minus 0.168. Correct. Activity clay for A க்கு sir 0.590. For B க்கு வந்து 1.34 வருது sir. Correct. Others got the answer? உங்களுக்கு ஆன்சர் வந்ததா இல்லையா? Yes sir. Plasticity index, toughness index, IL activity number எல்லாருக்கும் ஆன்சர் வந்ததா? Respond everyone. Is it done? Next போலாமா? சால்வ் பண்ணுமா? சார் நீங்க ஆன்சர்ஸ் மட்டும் நீங்க ஒரு எழுதிருங்க சார், எல்லாரோட ஆன்சர். ஓகே. நான் அந்த ஆன்சர் சொல்லுங்க. அனிதா. சார். சொல்லுங்க. எதுல இருந்து சார்? ஃப்ளோ இண்டஸ்ட்ரின்னு சொல்லவா சார்? பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் சொல்லுங்க. ஃபார் A க்கு வந்து 13% சார். 30வா? 13 தான? 13 சார், 13 13%. கரெக்ட்டா 13ஆ? எஸ் சார். ஓகே. ஃபார் B க்கு வந்து 29.6% சார். ஓகே. நெக்ஸ்ட்.
டஃப்னஸ் இண்டெக்ஸ் ஃபார் ஏக்கு வந்து 1.14 சார். ஃபார் பிக்கு வந்து 4.457 சார். 4.45 சார். லிக்விடிட்டி இண்டெக்ஸ் ஃபார் ஏக்கு வந்து -0.38 சார். 0.38 சார். ஃபார் பிக்கு வந்து -0.168. அடுத்து ஆக்டிவிட்டி கிரே ஃபார் ஏக்கு வந்து 0.590 சார். ஃபார் பிக்கு 1.05 சார். 1.05 சார். எல்லாருக்கும் ஆன்சர் மேட்ச் ஆகுதா பாருங்க. எல்லாருக்கும் ஆன்சர் வந்ததாப்பா? ரெஸ்பாண்ட். நெக்ஸ்ட் போலாமா? Shall we go to next model? Yes sir, போலாம் சார். பிரியதர்ஷினி முடிச்சிட்டீங்களா? பிரியதர்ஷினி எஸ் சார் எஸ் சார். அந்த ஸ்லோப் நான் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி சொல்றேன். எல்லாத்துக்குமே ஒரு ஆன்சர் வருதா இல்ல வேரி ஆகுதா? சரியா? ஃப்ளோ இண்டெக்ஸ் வந்து I'll calculate and you will confirm you. யாரோ டவுட் கேட்டிங்களா? எஸ் சார் எஸ் சார். நான் எல்லாத்தையும் நானே கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். ஓகே லேட்டர் I'll discuss that. Okay next போலாம்ப்பா. ஓகேவா? I'll move to the next concept. Try this. ட்ரை பண்றீங்களா? Try this எப்படி போடுறதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். நான் சால்வ் பண்றேன். நான் டிக்ரீஸ் இன் வால்யூம். சார் என்ன கான்செப்ட்? கான்செப்ட் சொல்லுங்க சார். Determine கிராஃப் வச்சு போடணும் அந்த क्वेश्चन. Shrinkage limit and shrinkage ratio. Shrinkage ratio. Take down and solve this. Copy பண்ணிட்டீங்களா? Copy the question. Yes sir. Respond everyone. Have you copied? Yes sir. Yes sir. Adanya, you need to solve this question with the graph. Just recollect the graph. Shrinkage limit வரைக்கும் எப்படி இருக்கும்? வால்யூம் கான்ஸ்டன்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் what will happen to the volume? Increase also. gradually raise ஆகுமா சார்? Increase. So this corresponds to shrinkage limit. This corresponds to plastic. Yeah. Plastic limit. This corresponds to. So அப்ப இது என்ன? Volume of soil at dry state. இது என்ன? Volume of soil at சொல்லுங்கப்பா. இது என்ன? இந்த வால்யூம் semi solid plastic. தம்பி இந்த ஹைட் என்னப்பா? பிளாஸ்டிக் லிமிட்கான ஹைட். பிளாஸ்டிக் லிமிட் சார். plastic ஆமா. இந்த ஹைட் என்ன? லிக்விட் சார். Volume liquid limit. Correct? Yes sir. Okay. Now so but decrease in volume from liquid limit. சரியா? So liquid limit ல இருந்து shrinkage limit வரைக்கும். சரியா? அதான் கொடுத்திருக்கான். So decrease in first படிங்க. Decrease in volume derived from liquid limit. கரெக்ட்டா? So அப்ப liquid limit எது? shrinkage limit எது? இந்த VL. This is value. So அப்ப மேல இருக்கும். ஆமா. So what is this value? This value is 0.4 into VL. Delta V is equal to 0.4 times VL. volume of liquid VL. limit. Correct? VL. Right? Respond. சொல்லுங்கப்பா.
Yes, Any sir. doubt on this? No, sir. அடுத்து என்னப்பா கொடுத்துருக்கான்? Dried from plastic limit. அப்படின்னா எதுல இருந்து எது வரைக்கும்? Shrinkage ல இருந்து அந்த பிளாஸ்டிக் இருக்குமா சார்? வெரி குட். ஸோ அப்ப இதுல இருந்து இது வரைக்கும் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? சேஞ்ச் இன் வால்யூம் 20% அப்போ 0.2 times 0.2 times BP கரெக்டா? Volume of 0.2 PL. times PP. BP கரெக்டாப்பா? Yes, sir. Yes, Yes, sir. sir. So 20% of volume at plastic limit. இது என்ன? 40% of volume at Liquid limit. liquid limit. இதெல்லாம் கொஸ்டின்ல கொடுத்துருக்குது சரியா? Yes, sir. பட் இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா isn't it? Now we should try to equate this சரியா? இதை வந்து கண்டுபிடிக்கணும். எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? காமன் சென்ஸ் isn't it? இங்க பாருங்கப்பா, நான் ஸ்பாட் லைட்டர் யூஸ் பண்றேன். நான் ஸ்பாட் லைட் பண்றது தெரியுதா? Visible, sir. Yes, sir. Visible, sir. ஸோ இங்க பாருங்க, இப்ப இதுல இருந்து இது வரைக்கும் சரியா? ஸோ இது வரைக்கும் எவ்வளவு வேல்யூ? 0.4 into PL. liquid சரியா? limit, sir. ஆமா. இப்ப ஜஸ்ட் ஆன்சர் மீ, இது மொத்தமா VL கரெக்டா? ஸோ இங்க இருந்து, அதாவது இந்த பேஸ்ல இருந்து இந்த ஹைட் வரைக்கும் இருக்கிறது மொத்தமா எவ்வளவு? VL கரெக்டா? Volume PL. Sir, அப்போ VL minus 0.4 into VL போடலாம்ல சார்? ஆமா. ஸோ இது வந்து மேல இருக்கிறது 0.4 VL. அப்ப எனக்கு இந்த ஹைட் வேணும் அப்படின்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? டோட்டல் VL இருந்து இந்த VL minus minus 0.4 into times VL. So that is equal to how much? 0.6 into VL. VL கரெக்டா? ஸோ அப்ப அந்த ஹைட்டை வந்து நம்ம VL எக்ஸ்பிரஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன சொல்லலாம்? 0.6 times VL. இப்ப இதுக்கு நீங்க தான் சொல்ல போறீங்க சரியா? ஸோ இந்த ஹைட் எவ்வளோ? 0.2 times VP கரெக்டா? Yes, sir. ஸோ இந்த ஹைட் எவ்வளோப்பா? 0.2 times VP. ஸோ கீழே இந்த ஜீரோல இருந்து இது வரைக்கும் உள்ள ஹைட் என்னப்பா? V சொல்லுங்க. அப்போ 0.6 plus VP, sir. 0.2 VP. VP, sir. அப்ப இந்த ஹைட் எவ்வளோ? VP minus Minus 0.2. 0.2 V into VP. that is equal to 0.8 VP கரெக்டா? ஸோ அப்ப இந்த ஹைட் எவ்வளோ? 0.8 VP. 0.8, sir. அப்படி இல்லைன்னா 0.6 VL. இது ரெண்டுமே ஒரே ஹைட் தானே? Yes, sir. Yes, சொல்லுங்கப்பா. sir. Yes, sir. Yes, sir. ஸோ அப்ப Yes, ரெண்டுமே sir. ஈக்குவல் தானே? ஈக்குவேட் பண்ணலாமா? பண்ணலாம் sir. Yes, sir. அப்ப வால்யூம் VL எக்ஸ்பிரஸ் பண்ணா 0.6 வருது. VP ல பண்ணா 0.8 வருது, sir. VP ல பண்ணா எவ்வளவு வருது? 0.8. 0.8 வருது. ஆனா ரெண்டு ஈக்குவல் தானே? குவாண்டிட்டி ஈக்குவல் கரெக்டா? Yes, sir. Yes, sir. ஸோ கிராஃபிக்கலா அது ஈக்குவல் வேல். ஓகே ஃபைன். எதனையா போர்ட் தெரியுதா? see the board. Visible, sir. Visible. ஸோ அப்ப என்ன சொல்லலாம்? 0.8 VP is equal to 0.6 VL னு சொல்லலாமா? போடலாம், சொல்லுங்கப்பா. sir. Yes, sir. Yes, sir. So I can say that 0.8 VP is equal to 0.6 VL. அப்படின்னா VP is equal to 0.6 by 0.8 VL. 0.8. So VP is equal to 3 by 4 VL சொல்லலாமா? அப்படி இல்லைன்னா VP Yes, is sir. equal to 0.75 VL னு சொல்லலாமா? 0. Yes, sir. Respond. Can you Yes, say sir. like that? Yeah, Sir, yes, sir. fine. Any doubt on this? No, sir. sir. அடுத்து வாங்க. ஸோ இப்போ லிக்விட் லிமிட்டோட வேல்யூ என்னப்பா? 50 50%, sir. கரெக்டா? ஸோ ஸ்ட்ரிங்கேஜ் லிமிட் தான் நம்ம Sir. கண்டுபிடிக்கணும். ஸோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ அப்ப அப்படியே இந்த கிராஃப் அங்க வரையறேன் பாருங்க. ஸோ ஸ்ட்ரிங்கேஜ் லிமிட் இது என்ன? Liquid லிக்விட் plastic. லிமிட். லிக்விட் லிமிட். Okay. Okay. லிக்விட் லிமிட் வந்து Okay, okay. கரெக்டா? ஸோ அப்புறம் Yes, sir. ஓகே. ஸோ இந்த ஹைட் எவ்வளோ?
0.4 times 4 VL. Correcta? VL. 0.4 times VL. Yes, sir. VL, sir. VL. VB VL. போடுறீங்க. Correcta? So, அடுத்து Yes, sir. அடுத்து வாங்க. Plastic limit எவ்வளோ? 25%. 25%. 25 தான் சார். 0.2 சார். Shrinkage limit வந்து தெரியாது. ஓகே, இந்த ஹைட் எவ்வளோ? 0.2 VP சார். 2 VP. இப்போ சிமிலர் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணலாமா? ஏன்னா இதுதான் என்ன? Yes, sir. 0.2 VP. இது என்ன? 25. கரெக்டா? Yeah. சோ இந்த ஸ்மாலர் போர்ஷனை தான் Yes, அங்க sir, வெளில yes, கட் sir. பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கேன். புரியுதா? நடுவுல இருக்கிறதா நான் இங்க ஆமா வரைஞ்சிருக்கேன். சார். சோ அப்ப we can compare this as smaller triangle, right? எப்படி? Yes, sir. எதனையா? What is the value? So 25 50 minus very good. 50 minus shrinkage limit by 50 minus shrinkage okay, limit divided by அந்த 0. மொத்த liquid limit 4 0.4 into VL VL, sir. is equal to 25 minus shrinkage limit 25 minus shrinkage limit by the small portion 0.2 into VP. Sorry. புரியுதா? இது எப்படி சார் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி இருக்கு. சோ இது வந்து பிளாஸ்டிக் லிமிட், இது வந்து மொத்தமா லிக்விட் லிமிட். சோ இப்போ சிமிலர் ட்ரையாங்கிள் தானே, ப்ரொபோர்ஷனேட்டா தானே இருக்கணும், லீனியரா வேரி ஆகிறதுனால. சோ இந்த ட்ரையாங்கிளோட வேல்யூ இந்த ட்ரையாங்கிளோட வேல்யூ it should be சார் proportional, right? இந்த ட்ரையாங்கிள் அந்த வேல்யூ டினோட் பண்ணுங்க சார். சார் இந்த மெஜரா இது போட்டுருக்கீங்களா வந்து சார் அதுல 0.2 VP, வேல்யூ இது வந்து 0.4 VL. சரியா? சோ இப்போ 0.2 VP is equal to 0.4 VL. இப்போ இந்த இது எவ்வளோ? இதுதான் எவ்வளோ? PL minus SL. இது எவ்வளோ? LL shrinkage limit minus SL. புரியுதா? So by the concept of similar triangle, எல்லாருக்கும் புரியுதாப்பா? ரெஸ்பாண்ட் by the Understood sir. by concept Understood, of sir. similar triangle. எனக்கு தான் VL க்கும் VP க்கும் ரிலேஷன் தெரியும்ல, அது யூஸ் பண்ணலாம். சோ அப்ப 0.75 into 0.75 into VL, sir. ஆமா. சோ அப்ப VP is equal to 0.75 into VL. கரெக்ட்டா? சோ அப்ப இங்க அது ஆமா. சப்ஸ்டிட் பண்ணனும். 50 minus SL by 0.4 times VL is equal to 25 minus shrinkage SL limit. by Shrinkage limit, sir. 0.2 times 0.75 into VL. சார் நம்ம சப்ஸ்டிட் தான சார் பண்றோம்ங்க. கரெக்ட்டா? சப்ஸ்டிட் பண்ணுங்க. VP க்கு பதிலா எவ்வளவு வரும்? 0.75 into VL. So 50 minus SL by 0.4 VL is equal to 25 minus SL by 1.5 வருமா? 0.15 sir. 1.15 sir. Very good. Very good. 0.15 VL. சரியா? Yes, sir. 0.15 VL, right? இந்த VL கேன்சல் பண்ணிடலாமாப்பா? Yes sir. அதுக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 0.15 into 50 minus SL is equal to 0.4 into 25 minus shrinkage limit. SL. கரெக்ட்டா? So 5 3s are 5 8s are கரெக்ட்டா? சொல்லுங்கப்பா. Yeah, yes sir. டெசிமலா எடுத்துருங்க. இது 15 40 மாத்தீங்கன்னா 5 3s are 5 8s are. அப்ப 150 minus 3 times SL is equal to 200 minus 8 times SL. So அப்ப அது இங்க வந்ததுன்னா 8 minus 3 5 times SL is equal to 200 minus 150. So what is the shrinkage limit? Shrinkage limit is equal to சொல்லுங்க எவ்வளவுப்பா? 50. 10%. 10%. 50. What is the shrinkage limit? 10%. Is it clear? What is the shrinkage ratio? Volume at liquid limit minus volume at shrinkage limit by liquid volume limit. at shrinkage limit by liquid limit minus shrinkage limit. So what is the volume at liquid limit? 0.4 VL. Correct?
வால்யூம் அட் லிக்விட் லிமிட் எவ்வளோ 0.4 VL மைனஸ் சார் இங்க வால்யூம் அட் சிங்கேஜ் லிமிட்டா சார் போடுவோம் டிவைட்ல சார் டிவைட்ல சிங்கேஜ் லிமிட்டா சார் போடுவோம் VD. What is VD? That is shrinkage limit தான் VD. ஓகே VD தானே போடுவோம். எஸ் சார் விடி தான் சார். ஓகே சரி சார் ஸோ இப்போ வால்யூம் அட் லிக்விட் லிமிட் எவ்வளோ 0.4 VL கரெக்டா மைனஸ் வால்யூம் அட் shrinkage limit in terms of VL. ஸோ இதான வால்யூம் ஆஃப் shrinkage limit சொல்லுங்க சொல்லுங்கப்பா கிராஃப்ல இதானப்பா. எஸ் சார் வேல்யூ 0.6 VL சார். 0.6 VL கரெக்டா 0.6 VL minus 0.6 VL divided by 0.6 into VL 6 VL divided by liquid limit 50 minus 10 50% minus அப்ப 0.2 by எவ்வளவு வருது பாருங்க. No. -0.33 வருது சார். Take this as VL. Take this as VL. Be careful. Total VL எடுத்து ஃபார்முலால நம்ம V0 தானே சார் இருக்கும். V0 னா இனிஷியல் வால்யூம் தானே சார். அதான் சார் டவுட் இருக்கு இங்க V0 minus VD by V0 தான் போடும் சிங்கேஜ் No. Here we will take டிகிரி ஆஃப் from சிங்கேஜ் தான் நம்ம வந்து VD liquid limit. இங்க வந்து liquid limit வந்து எடுப்போம். சரியா? So சார் 0.67 சார். நியூமரேட்டர்ல சார். மொத்தமா ஆன்சர் என்ன வருது? கீழ வந்து 0.5 னு போடுவோம் சார். அப்படியே போடுவா சார். 10 14 போடுவா சார். என்னப்பா? கீழ 14 போடல 0.4 னு போடுவா சார். No, கீழ 40 தான். கீழ 40. No doubt in that. 0.016 சார். 67. No. 1.67 வரும். அப்பனா பாயிண்ட்ல போணும் சார். இது போட்டா எவ்வளவு வருது 0.4 2 by கரெக்ட்டா பாயிண்ட்ல போணும்னு நினைக்கிறேன் சார். 0.4 0.67 வருது சார் மேல நியூமரேட்டர்ல. இருங்க ஃபர்ஸ்ட் இத வச்சு ஆன்சர் சொல்லுங்க சார் 1.67 வருது சார். எதுக்கு கீழ பாயிண்ட்ல போட்டு அத 0.5 minus 0.1 போட்டு டினாமினேட்டர்ல போட்டா 1.67 ஓகே கரெக்ட் 50.5 இத சொல்றீங்களா limits pass 0. very good 0.5 0.5 minus 0.1 இப்போ சொல்லுங்க ஆன்சர் சொல்லுங்க 1.67 this is exact percentage points அத மசிக்கலாம். okay sorry 1. minus 0.1 see இங்க வந்து இனிஷியல் வந்து நம்ம VL எடுத்துப்போம் ஓகேவா. இனிஷியலா வந்து லிக்விட் ஸ்டேட்ல இருக்குன்னு எடுத்துப்போம் ஓகேவா. இனிஷியல்னா அது ட்ரைல தான் இருக்கணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. VDன்றது லிக்விட் லிமிட்ல இருந்தா ட்ரை ஸ்டேட்டுக்கு போகுது. அது கெட்டிங் பாயிண்ட். ஸோ லிக்விட் லிமிட்ல இருக்கிறதா V0 இங்க, ட்ரை ஸ்டேட்ல இருக்கிறது ஷ்ரிங்கேஜ் லிமிட். ஸோ V0 minus VD by VD கரெக்டா? VD தானே அது கரெக்ட். V0 minus VD by VD by LL minus minus SL. ஸோ புரியுதா? டோட்டலா VL எடுத்துக்கிறேன். இது VSLன்றது எப்படி கண்டுபிடிக்கிறேன்? டோட்டல் VSLன்றது இது இந்த வேல்யூ. ஸோ அப்போ இது 0.4 அப்படின்னா இது எவ்வளோப்பா 0.6 times VL போட்டிங்க அப்படின்னா இல் கெட் தி ஆன்சர். வெரி குட் கான்செப்சுவல் क्वेश्चन. இஸ் இட் கிளியர்? எஸ் காப்பி பண்ணுமா? எஸ் சார் பண்ணிக்கிறேன் சார். டேக் டவுன் சார். அப்ப அந்த டோட்டல்ல எடுக்கும்போது மொத்தோட லிக்விட் லிமிட் தான் எடுக்கணுமா சார்? தட் மீன்ஸ் B மட்டும் எடுக்கணுமா சார்? ஆமா கடைசியா ஷ்ரிங்கேஜ் ரேஷியோல டோட்டல் வால்யூம் தான் எடுக்கணும். ஏன்னா அது வால்யூம் அட் லிக்விட் லிமிட்ன்றது VL தானே. இனிஷியல்ன்றது ஃபுல் வால்யூம் தானப்பா வரும். எஸ் சார். இதுன்றது என்ன VL minus VD இது. அது எனிமே பாயிண்ட். See listen here. எஸ் சார். இது போடாம டைரக்டா கூட நீங்க போடலாம் 0.4 VL ன்னு மேல. எப்படி? ஏன்னா இதுதான் எனக்கு தெரியல. VL minus VD எல்லாம் தெரியும்ல. எவ்வளவு அது 0.4 VL கரெக்ட்டா? VL minus VSL தானப்பா. எஸ் சார். ஆமா சார். டைரக்டா போட மாட்டேங்க, குழப்புவீங்க. நீங்க பேசிக்ல இருந்தே போடுங்க. இந்த கிராஃப் சார் அந்த காப்பி பண்ணிட்டீங்களா? 0.4 சார் அந்த 0.4 VL divided by 0.6 VL divided by
0.4 வச்சு போட்டா டைரக்டா 1.67 ஆன்சர் வருது சார். ஆமா டைரக்டாவும் போடலாம், பட் டைரக்டா போட்டா நீங்க தப்பு பண்ணுவீங்க, அதனால ஸ்டெப் பை ஸ்டெப்பாவே போடுங்க. ஓகே ஓகே சார். இந்த கிராஃப் காப்பி பண்ணுமா? சார் எஸ் சார். 1 minute சார். ஓகே காப்பிடு சார். காப்பி பண்ணிட்டீங்களா அந்த பேஜ்? எஸ் சார். Respond everyone copied? Yes sir. Completed? 1 minute சார். பூபதி முடிச்சிட்டீங்களா? 1 minute சார். 1 minute சார். எஸ் சார். காப்பீட்ஸ். நெக்ஸ்ட் டே சார். ஆல்மோஸ்ட் பூபதி முடிச்சிட்டீங்களா? சார் காப்பீட்ஸ் சார். காப்பீட்ஸ் சார். இது முடிச்சிட்டீங்களா? இல்ல சார். 1 minute. காப்பீட்ஸ் சார். Is it done? எஸ் முடிச்சிட்டீங்களா? சார். Completed? எஸ் சார். எஸ் சார். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் போயிடலாம். ஏன் டவுட் இருக்கா அந்த கேள்வியில? Any doubts? நோ சார். கிளியர்டு சார். This knowledge you can solve almost every question. IAS and GATE. ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க சரியா? கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ல 2 கொஸ்டின் வரும் அந்த ஜோன்ல இருந்து இம்பார்ட்டன்ட். எஸ் சார். Next we'll move to next chapter. Is effective stress. So what do you mean by effective stress, anyone? Effective stress na enappa? டோட்டல் ஸ்ட்ரெஸ் மைனஸ் 4 வட்ட பிரச்சனை சார். ஆனா எக்ஸாக்ட் மீனிங் தெரியும் சார். Okay, fine. So listen here. So இப்போ ஒரு சாயில் லேமினா இருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு சாயில் லேமினா இருக்கு. இப்போ ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்றேன். சரியா? இது ஏன்ற ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்றேன். ஸோ இப்போ இங்க இந்த இடத்துல வந்து இந்த மொத்த வெயிட் ஆஃப் சாயிலும் இங்க மேல இருக்க மொத்த வெயிட் ஆஃப் சாயிலும் இந்த பாயிண்ட்ல தானே ஆக்ட் ஆகும். சொல்லுங்கப்பா. எஸ் சார். மேல இருக்க ஆமாங்க ஸோ சார். இதுதான் என்ன டோட்டல் ஸ்ட்ரெஸ் சொல்லுவேன். ஒருவேளை இந்த ஜோன்ல வந்து வாட்டர் டேபிள் இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்? வாட்டர் ப்ரெஷர் வந்து அப்போஸ் பண்ணும். கரெக்டா? உள்ள இருக்க வாட்டர். போர்ட்ல அப்புறம் சார். ஆமா. ஸோ -4 வாட்டர் ப்ரெஷர். ஸோ இதுதான் நம்ம எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? ஸோ எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். ஏன் இது நமக்கு தேவை அப்படின்னா, இப்போ ஒரு பில்டிங் இருக்கு, பக்கத்துல வந்து ஒரு ரிவர் ஃப்ளோ இருக்கு. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் கசகிராண்டே, அந்த சின்னமலை ஜங்ஷன்ல கசகிராண்டே பிளாட் ஒன்று இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த அடையார் ரிவரை ஒட்டி ஒரு கசகிராண்டே அப்பார்ட்மெண்ட் இருக்கும், சைதாப்பேட். சரியா? அதை நீங்க எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ரிவர் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா, ஒருவேளை அதுல தண்ணியே இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஸோ தண்ணியே இல்லை, ஸோ தண்ணி இல்லை அப்படின்ட்டு நீங்க டோட்டல் ஸ்ட்ரெஸ் மட்டும் டிசைன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. தண்ணி இல்லை அப்படின்னா எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் என்ன? எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து டோட்டல் ஸ்ட்ரெஸ் -4 வாட்டர் ப்ரெஷர். ஸோ இப்போ இந்த இடத்துல தண்ணியே இல்லை. சரியா? ஸோ இங்கதான் நான் அந்த பில்டிங்கோட ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்றேன். இங்க தண்ணி, இது வந்து ரிவர் பாத். ஒருவேளை இங்க தண்ணி இல்லை அப்படின்னா இங்கே கிரவுண்ட் வாட்டர் டேபிள் கீழே இறங்கிருமா? சொல்லுங்கப்பா. ஆன்சர் மீ. இதுவே. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், டோட்டல் ஸ்ட்ரெஸ்க்கு டிசைன் பண்ணிட்டேன். ஸோ டோட்டல் ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு 200 அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறேன். 200 ஓகே நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் ஃபார் அசம்ஷன்.
சரியா, கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்ப எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்றது என்ன? டோட்டல் ஸ்ட்ரெஸ் மைனஸ் சொல்லுங்க மைனஸ் ஒரு வாட்டர் ப்ரெஷர். கரெக்டா? சோறால தண்ணியே இல்லை அப்படின்னா 4 வாட்டர் ப்ரெஷர் என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். ஸோ அப்போ டோட்டல் ஸ்ட்ரெஸ் என்ன? 200. அப்போ எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ வரும் சொல்லுங்க? 200 தான் சார். 200 தான். 200. ஸோ அப்போ எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் என்ன? டோட்டல் ஸ்ட்ரெஸ் 200 minus 4 water pressure என்ன? gamma w into h. 200 in minus 10 into 3 அப்ப எவ்வளவு? 170 கிலோ பாஸ்கல். சரியா? சோ நீங்க 200 கிலோ பாஸ்கல் வரைக்கும் ஸ்ட்ரெஸ் எடுக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த இடத்துல பில்டிங் கட்டுறீங்க. திடீர்னு தண்ணி வரதுனால எவ்வளவு? 170. இதே ஹைட் பிடாம இருந்துச்சுன்னா பாதி கூட வரும். 10 மீட்டர் அப்படின்னா 100 குறைஞ்சிரும். அப்ப அந்த இடத்துல பில்டிங் வந்து ஃபெயிலியர் ஆயிடும். கரெக்டா? ஓகே. சோ எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து 200க்கு நீங்க டிசைன் பண்றீங்க. ஆனா 200 ஆகாது. அது வாட்டர் டேபிள் ஏற ஏற என்ன ஆகும் சார்? அப்ப நம்ம டிசைன் பண்ற கெபாசிட்டியை விட நமக்கு வாட்டர் ஃப்ளோ கம்மியா இருந்தா தான் ஸ்டேபிளா சார்? அதுக்கு மேல அது போச்சுனா பீரிங் கிளியர் ஆகும். கெபாசிட்டிமா? அது வேற. ஓகே. அது விட்டுருங்க. நான் பீரிங் கெபாசிட்டி பத்தி பேசல. அந்த இடத்துல எவ்வளவு ஸ்ட்ரெஸ் வந்து இருக்கு, ஸ்ட்ரெஸ் வந்து அப்ளை பண்ணலாம். 200 கிலோ பாஸ்கல் அப்ளை பண்ணக்கூடாது. அது கம்மியா தான் அப்ளை பண்ணணும். அதனாலதான் நம்ம டோட்டல் ஸ்ட்ரெஸ் எடுக்கக்கூடாது இப்போ டிசைன்ல. we should always include effective stress. கான்செப்ட் சார் ஒரு டவுட் சொல்லுங்க சார். 200 ஆக்சுவலா மேக்ஸிமம் அமௌண்ட் தானே சார்? இப்போ நம்ம ஆக்சுவலா பில்டிங் 200 கிலோமீட்டர் ரெசிஸ்ட் பண்ற மாதிரி நம்ம கட்டோம்னா அப்ப கம்மியாச்சுனாலும் நமக்கு அது அக்செப்டபிள் தானே சார்? அப்படி கிடையாது. அப்ப அந்த வேல்யூ விட அப்படி கிடையாது. 200ன்றது நீங்க 200 எடுத்துக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த இடத்துல பில்டிங்கை பிளேஸ் பண்றீங்க. ஆனா திடீர்னு அது 170 குறைஞ்சது அப்படின்னா you are thinking that will take 200 more value. ஆனா more value கிடையாது. that will take only higher value. ஓகே. கான்செப்ட் என்ன அப்படின்னா 200 எடுத்துக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த இடத்துல ஒரு பில்டிங் வைக்கிறீங்க. பட் அது 200 எடுத்துக்காது. அந்த இடத்துல 150 தான் எடுத்துக்கும். நீங்க அப்ப எவ்வளவு எக்ஸ்ட்ரா கொடுத்துறீங்க? எவ்வளவு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ் பண்றீங்க அந்த மெட்டீரியலை? சொல்லுங்கப்பா. you think that will resist 200 கிலோ பாஸ்கல் இந்த பாயிண்ட்ல வந்து ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கும் அப்படின்னு பில்டிங் வச்சுட்டீங்க. ஆனா 150 கிலோ பாஸ்கல் தான் அது எடுத்துக்குது. அப்ப நீங்க இது எவ்வளவு எக்ஸ்ட்ரா ஓவர்லோட் எவ்வளவு பண்றீங்க? 50 கிலோ பாஸ்கல் வந்து ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகுது. கான்செப்ட் புரியுதா? சார். it will take only 150 kilo pascal but you are giving 200 kilo pascal. I hope you got my point. Respond. Yes sir. சொல்லுங்க சொல்லுங்கப்பா. அதனால என்ன அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆகும் கேக்குறேன். என்னம்மா? இல்ல சார், அதனால நமக்கு என்ன அஃபெக்ட் ஆகும்னு கேக்குறேன். இப்போ நம்ம கம்மியா ஃபெயில் ஆகும். கிரவுண்ட் வாட்டர் டேபிள் மேல வேற ஸ்ட்ரெஸ் கேரிங் கெபாசிட்டி குறையும். அப்ப ஃபெயில் ஆகும். டோட்டல் ஸ்ட்ரெஸ்க்கு ப்ரெடிக்ட் பண்ணக்கூடாது. அதனால தான் டோட்டல் ஸ்ட்ரெஸ் கால்குலேஷன் எங்கேயுமே எடுக்க மாட்டான். எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் தான் கால்குலேட் பண்ணுவானுங்க. ரீசன் என்னன்னா இதுதான். சரியா? எல்லா ஈக்குவேஷன்ல தே வில் கால்குலேட் எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ். டோட்டல் ஸ்ட்ரெஸ் எடுக்கக்கூடாது. அதுக்கு தான். டோட்டல் ஸ்ட்ரெஸ் எடுத்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் டேபிள் மேலே ஏறுது கீழே இறங்குது அப்படின்னா எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் என்ன ஆகும்? மாறிக்கிட்டே இருக்கும். கரெக்டா? சொல்லுங்கப்பா. மாறுமா மாறாதா? ஒரு பாயிண்ட் இருக்கு. வாட்டர் டேபிள் மேல போகுது அப்படின்னா எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் என்ன ஆயிடும்? குறையுமா இன்க்ரீஸ் ஆகுமா? சொல்லுங்க பாப்போம். வாட்டர் டேபிள் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா குறையும் சார். ஆமா. ஏன்னா டோட்டல் ஸ்ட்ரெஸ் மைனஸ் 4 வாட்டர் பிரஷர். அப்ப இது அதிகமாகும். எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் இது ஃபால் ஆகும். இதே வாட்டர் டேபிள் கீழே போச்சு அப்படின்னா எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் என்ன ஆயிடும்? ரேஸ் ஆகும் சார். ரேஸ் ஆகும். ஆமா. சோ அப்ப அந்த வாட்டர் டேபிள் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிறது பொறுத்து தான் நம்ம டோட்டல் ஸ்ட்ரெஸ் டிசைட் பண்றோம். ஸோ அப்போ டோட்டல் ஸ்ட்ரெஸ் தான் கால்குலேட் பண்ணோம். டோட்டல் ஸ்ட்ரெஸ் எப்போதும் கால்குலேட் பண்ணக்கூடாது. எதை தான் கால்குலேட் பண்ணோம்? மாத்தி சொல்றேன். எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ். புரியுதா? ஏன் இப்போ எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் எடுக்கணும்ன்றது புரிஞ்சுதா? கிளியர் சார். ஸோ திஸ் இஸ் எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ். ஈஸி தான் இந்த சாப்டர். வெரி ஈஸி சாப்டர். ஈஸி ஸ்கோரிங் சாப்டர். பெருசா ஒன்றும் காம்ப்ளிகேஷன்லாம் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு புரிஞ்சுதா? someone who asked the doubt. நான் என்ன சொல்றேன்னு புரியுதாப்பா உங்களுக்கு? எஸ் சார். எஸ் சார். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இதுல நீங்க நோட் பண்ணிருப்பீங்க, எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து நான் டைரக்டா கால்குலேட் பண்ணல. டோட்டல் ஸ்ட்ரெஸ்ல இருந்து 4 வாட்டர் பிரஷரை மைனஸ் பண்ணி இன்டைரக்டா தான் கால்குலேட் பண்ணேன். கரெக்டா? சோ அப்ப நம்மளால டைரக்டா எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ண முடியாது. சரியா? சோ எந்த ஒரு மெத்தடும் கிடையாது. யூ கான்ட் கால்குலேட் தி
எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி, சரியா? டைரக்டா மெஷர் பண்ண முடியாது, பட் இன்டைரக்டா கால்குலேட் பண்ணலாம். அதனால இதை வந்து அப்ஸ்ட்ராக்ட் குவாண்டிட்டி அப்படின்னு சொல்லுவேன். என்ன குவாண்டிட்டி? அப்ஸ்ட்ராக்ட் குவாண்டிட்டி. அப்ஸ்ட்ராக்ட் குவாண்டிட்டினா அதை டைரக்டா மெஷர் பண்ண முடியாது. இது மாதிரி இன்டைரக்டா கால்குலேட் பண்ணா அது வந்து அப்ஸ்ட்ராக்ட் குவாண்டிட்டி அப்படின்னு சொல்லுவேன், சரியா? ஸோ ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் சாயில் கிரெயின் இருக்கு அப்படின்னா ஒரு சாயில் கிரெயின்ல இருந்து இன்னொரு சாயில் கிரெயினுக்கு எவ்வளவு ப்ரெஷர் டிரான்ஸ்மிட் ஆகுதோ அதுதான் என்ன எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, தட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் இன்டர் கிரானுலார் ப்ரெஷர். ஸோ இதுதான் என்ன எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ்க்கான இன்னொரு பேர், சரியா? இப்போ டோட்டல் ஸ்ட்ரெஸ்ன்றது என்ன ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன். டோட்டல் ஸ்ட்ரெஸ்ன்றது என்ன? அதுக்கு மேல எவ்வளவு டோட்டல் யூனிட் வெயிட் ஆஃப் சாயில் எதனையா? டோட்டல் ஸ்ட்ரெஸ்ன்றது என்னப்பா? அதான் சொல்லி கொடுத்தேன். காமா மேல எவ்வளவு வெயிட் இருக்கோ, எவ்வளவு வெயிட் ஆஃப் சாயில் இருக்கோ பை ஏரியா. ஸோ ரெசிஸ்டன்ஸ் பை ஏரியா தானப்பா ஸ்ட்ரெஸ். ஸோ வாட் இஸ் த டோட்டல் வெயிட்? bulk unit weight is equal to weight by volume. அப்போ weight is equal to gamma into V. கரெக்டா? எஸ் சார். சொல்லுங்கப்பா சார். ஸோ இப்போ gamma into V by A. ஸோ இப்போ ஏரியா வால்யூம் எப்படி எழுதலாம்? ஏரியா இன்ட்டு ஹெச் பை ஏ அடிச்சிங்கன்னா என்ன? இதுதான் காமா ஹெச் போட்டுருப்பீங்க, சரியா? காமா ஹெச்ல பல்க்னா பாதி சேச்சுரேட்டடு பாதி ட்ரை, சேச்சுரேட்டடு அப்புறம் ட்ரை எல்லாம் வரும், சரியா? ஸோ இதுதான் வந்து டோட்டல் ஸ்ட்ரெஸ். போர் வாட்டர் ப்ரெஷர் அப்படின்றது என்ன? நியூட்ரல் ப்ரெஷர் சொல்லுவோம். தட் இஸ் given by gamma W into height of water, சரியா? ஸோ எல்லா டைரக்ஷன்லயும் ஆக்ட் ஆகும். வாட்டர் டேபிள் கீழே இந்த போர் வாட்டர் ப்ரெஷர் வந்து எல்லா டைரக்ஷன்லயும் ஆக்ட் ஆகும். ஏன்னா பாஸ்கல் அதான் சொல்றாரு, வாட்டர் ப்ரெஷர் exerts equal pressure in all the directions. கரெக்டா? புரியுதா? எனி டவுட் in this? டவுட் இருக்கா? கிளியர் சார். ஜாயின் பை 12, சரியா? 12 மணிக்கு ஜாயின் பண்ணுங்க. We can continue. That is the last slot of today's session. 12 ல இருந்து 2 மணி வரைக்கும் இருக்கும். எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் ஃபுல்லா முடிச்சிடுறேன், சரியா? ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். ட்ரை பண்றேன். அத நியூமெரிக்கல் பார்ட் அவ்வளவுதானே சார் இதுல? என்னம்மா? நியூமெரிக்கல் பார்ட் அவ்வளவுதானே சார்? அந்த ரெஸ்பான்ஸ் நியூமெரிக்கல் பார்ட் சார், அந்த ரிலேஷன் வச்சு நம்ம பார்த்தோமே, சிங்கேஜ் ரேஷியோ, டிகிரி ஆஃப் சிங்க், அவ்வளவுதானே சார் அது? அதெல்லாம் அவ்வளவுதான். ஓகே சார். Join by 12. Okay, sir. Thank you. Okay, sir. Thank you.